அதுபோல் கல் இறக்குவது ஒரு குறிப்பிட்ட சீசனாக இருந்தாலும் அந்த சீசனில் அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் அவங்களுக்கு உரிமை கொடுத்து அனுமதிக்கும் பொழுது தான் கல் இறக்குறவங்க பதனி இறக்குவாங்க. பதனி இறக்கி அப்புறமா கருப்பட்டி எடுப்பாங்க. அப்புறம் கல்லிருந்து மற்ற பல்வேறு உற்பத்தி பொருட்களை அவங்க தயாரிப்பாங்க. உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு ரொட்டேஷன் உருவாகும். முதல்ல இதையே நீங்க தடுத்துட்டீங்கன்னா, இது எப்படி நடக்கும்? இந்த சுழற்சி முறை எல்லா இடத்துலயும் நடக்குமா? அப்படின்னா, அந்த சுழற்சி முறை தேங்கி போகும். அப்போ ஒரு சுழற்சி வாழ்க்கை அந்த பொருளியல் சுழற்சிய வந்து தடுப்பதற்கான ஒரு முயற்சியா இருக்குது. நீங்க கல்ல விக்கவே கூட தேவையில்லைங்க. அவங்க இறங்கி அவங்க கூட விக்க தேவையில்லைங்க. கல் இறக்குவதற்கு அனுமதிங்க முதல்ல. அது இறக்குவதற்கு முதல்ல அனுமதிங்க. அத அனுமதிச்சீங்கனாலே, அவர்கள் அதை எப்படி செய்வது என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. இந்த சமூகத்திற்கு எந்த தீங்கும் இல்லாம எப்படி செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதற்கான சமூக பொறுப்புள்ளவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ 4 இடங்கள்ல 4 பேர் செய்கிற தவறுகள வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாகவே நாம வந்து கிராமத்தில இருக்கக்கூடிய அந்த மரமேரிகளை நம்ம குற்றவாளியா மாற்ற வேண்டியதில்ல. எல்லா இடங்கள்லயுமே தீங்குகள் இருக்கும். எல்லா இடங்கள்லயும் கலப்படங்கள் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்க வந்து கல் இறக்குவது என்பதை பார்க்க முடியாது.